Hello everyone, this is me Ryancy. I welcome you all to my English and ICT Academy. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது நவுன்ல எத்தனை வகை நவுன் இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த நவுன்லாம் என்னென்னதுக்காக யூஸ் பண்ணப்படும்ன்றது நாங்க முற்று முழுதாக ஒரு முழு வீடியோவை இன்னைக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நவுன்ல அடிப்படையாக நாங்க நவுனை 9 வகையாக நாங்க பிரிக்கக்கூடியதாக இருக்கு. மொத்தமாக 9 வகையாக அடிப்படையில நாங்க நவுனை பிரிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்க இப்போ ஏற்கனவே நான் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுல தெரியும் உங்களுக்கு நவுன் என்ன பெயர்ச்சொல். இப்போ பெயர்ச்சொல் ஒவ்வொரு இடத்தையும் வேறுபடுமே, ஒரே மாதிரியே இருக்காது. பெயர்ச்சொல் ஒரு அந்த எதுக்கு நாங்க பெயர் வச்சு அழைக்கிறோமோ அந்த விஷயத்துல தன்மையை ஒத்ததாகத்தான் இந்த பெயர்ச்சொல் இருக்கும். இதுல நாங்க இந்த 9ல முதலாவதாக நாங்க பார்க்க போற என்ன நவுன் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்டா இது என்னத்துக்கு வரும்னா, இந்த நீங்களே பார்த்துக்கொள்ளலாம். நேம்ஸ் அ ஸ்பெசிபிக் பர்சன், பிளேஸ், திங் ஓ ஆர்கனைசேஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர். இது மோஸ்ட்லி ஒரு மனிதருடைய பேரை குறிப்பிடக்குள்ள அல்லது ஒரு இடத்தை குறிக்கக்குள்ள இல்லாட்டி ஒரு பொருளை குறிக்கக்குள்ள, அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனடா ஒரு ஸ்தாபனம் ஒரு நிறுவனத்தை குறிக்கக்குள்ள நாங்க என்ன சொல்லுவோம், இந்த ப்ராப்பர் நவுனை நாங்க யூஸ் பண்ணுவோம். இது எப்பயுமே ப்ராப்பர் நவுன்ன்றது எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தொடங்குறதாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பேரை பாத்தீங்கன்னா முதலாவது இருக்கிற பேர் அலைஸ். அலைஸ் என்ற பேர் என்னவாக இருக்கும், அது ஒரு ஆள்ற பேர், என்ன ஒரு கேர்ள்ற பேராக நாங்க கருதுனாங்க. அதையும் முதலாவது என்னவாக வருது, கேபிட்டல்ல வாரதாக இருக்கு. அதே மாதிரி கொலம்போன்றது என்ன, கொலம்போன்றது ஒரு ஊர் பேர். அப்போ இந்த ஊரை நாங்க மென்ஷன் பண்ணணும் என்னவாக இருக்கும், அதையும் நாங்க கேபிட்டல் லெட்டர்ல தான் அதை தொடங்குறதாக இருக்கு. இப்போ மண்டேன்றது என்ன, அதையும் ஒரு காமனான ஒரு விஷயம், எனக்கு பேர் ஒரு கிழமையில பெயராக அது இருக்கிறதாக இருக்குது. அப்போ ப்ராப்பர் நவுன்ன்றது காமனாக என்னவாக இருக்கும், ஒரு மனிதர் தனிப்பட்ட பெயர் இல்லாட்டி ஒரு இடம் அல்லது ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு ஸ்தாபனம் நிறுவனமாக இருக்கிறது தான் என்னவாக இருக்கும் இந்த ப்ராப்பர் நவுன்ன்றது. ப்ராப்பர் நவுனுக்குள்ள நீங்க மந்த்ஸையும் போட்டு கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க இதுல மந்த்ஸ் தைக்கிறேன், என்ன ஜனவரி, சாரி JANUARY ஜனவரி என்பது நாங்க போட்டு கொள்ளலாம். அப்ப ப்ராப்பர் நவுன்ன்றது பேசிக்கலி இவ்வளவு நான் ப்ராப்பர் நவுனாக இருக்கு. இப்ப ரெண்டாவதாக நாங்க பார்த்தோம்னா ரெண்டாவதாக இருக்கிறது காமன் நவுன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. காமன் நவுன் என்னதுன்னு சொல்லுது, நேம்ஸ் அ ஜெனரல் பர்சன், நேம்ஸ் அ ஜெனரல் பர்சன், பிளேஸ் ஓ திங். இது ஒரு பொதுவாக இருக்கிறது. இதை நாங்க தமிழ்லையும் சொல்லிக்கொள்ளலாம், பொது பெயர்ச்சொல் என்று நாங்க சொல்லிக்கொள்ளலாம். ஒரு மனிதர் என்றதை விட ஒரு தொழிலை நாங்க சொல்லக்குள்ள அதை நாங்க ஒரு பொது பெயர்ச்சொல்லாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடமும் காமன் நவுனாக வரும். இடம்ன்றதுக்காக கொலம்போ என்றது இல்லை. இப்போ ஒரு ஊர், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிட்டி, ஒரு நகரம்ன்றது என்ன, ஒரு பொது பெயர். எல்லா நகரத்துக்கும் பொதுவாக அங்க என்ன பேர் சொல்லுவோம், நாங்க நகரம் தான் சொல்லுவோம். நகரத்துக்கு வேறு பெயர்கள் இருந்தாலும் நாங்க பொதுவாக ஒரு இடத்தை என்ன சொல்லுவோம், நகரம். ஒரு சிட்டி இருக்குன்னா நாங்க நகரம் நமக்கு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர், டீச்சர்ன்றது என்ன, அது ஒரு வேலை, என்ன ஒரு ஜாப். அப்ப நாங்க ஒரு வேலையை குறிக்கக்குள்ள என்ன சொல்லுவோம், அங்கேயும் அதை நாங்க காமன் நவுன் சொல்லுவோம். டீச்சர்ன்றது ஒரு காமனான ஒரு பொது பெயர்ச்சொல். அதுக்குள்ள டீச்சர்ல ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். அது ஒரு காமனாக நாங்க பொதுவாக சொல்றதாக இருக்கு, எனக்கு பொது பெயர்ச்சொல்லாக இருக்கு. அதே மாதிரி ஒரு டாக்டர் டாக்டர் என்னவாக இருக்கு, டாக்டர் என்ன அது அது காமனான ஒரு பேர். என்ன வைத்தியர், வைத்தியர்ன்றக்குள்ள அதுல எல்லாருமே அடங்குவாங்க, வைத்தியராக இருக்கிற அத்தனை பேரும் அடங்குவாங்க. அப்ப காமன் நவுன்டா ஒரு பொது பெயர்ச்சொல், பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கேர்ள்ன்ற என்ன, பெண், பெண்ணா அதுல எல்லாருமே வருவாங்க. அப்ப கேர்ளும் ஒரு பொது பெயர்ச்சொல் காமன் நவுன். அதே மாதிரி சிட்டி என்றது ஒரு காமன் நவுன். அதே மாதிரி டீச்சர் என்றது ஒரு காமன் நவுனாக இங்க நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்ஸ் எப்படின்னா ஒரு கூட்டு பெயர்ச்சொல் நீங்க சொல்லலாம். அது எப்படி, ஒரு தனியாக குறிக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டீம் ஆஃப் பிளேயர்ஸ். இந்த டீம்ன்றதை நாங்க அப்படி தனியா சொல்லாம, இப்ப பிளேயர்ஸ் என்றது இருக்கு, டீம் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கு. டீம் ஆஃப் பிளேயர்ஸ் என்ன, அது ஒரு அணி, வீரர்களினுடைய அணியாக இருக்கு, ஒரு வீரர்களினுடைய அணியாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளக்ன்றது என்ன, அது ஒரு கலெக்டிவ் நவுன்.
ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஃப்ளாக் ஆஃப் ஷீப் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அப்போ வந்து என்ன டைப் பண்ணுங்க, ஃப்ளாக்னா மந்தை, அப்ப ஆட்டு மந்தை, ஆடுகளினுடைய மந்தை. அப்ப வந்து என்ன, அந்த ஆடுகள் வந்து பன்மையாக அந்த அவ்வளவு ஆட்டையும் ஒன்றாக சேர்த்து வந்து நாங்க வந்து சொல்லக்குள்ள என்ன வருது, ஃப்ளாக் ஆஃப் ஷீப் வந்து நாங்க வந்து சொல்றோம். இப்ப அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஒரு மாணவர்கள் இருந்தாருங்க, மாணவர்கள். கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, ஒரு வகுப்பு நிறைய இருக்கிற மாணவர்கள். அப்ப ஒரு விஷயம் அங்க வந்து எல்லாரும் வந்து ஒன்றுக்குள்ள உள்ளடங்கக்குள்ள வந்து ஒரு விஷயமாக அது மாறக்குள்ள வந்து அதை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், கலெக்டிவ் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு டீம் ஆஃப் பிளேயர்ஸ் முதலாவது, அதே மாதிரி ரெண்டாவது ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஃப்ளாக் ஆஃப் ஷீப்னா ஆட்டு மந்தை, ஆடுகள் இருக்கு, எண்ணத்தினுடைய மந்தை அது ஆட்டுகளினுடைய மந்தையாக வந்து இருக்கு. அதே மாதிரி கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட், மாணவர்கள் இருக்காங்க, அதே இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்காங்க, கிளாஸ் என்ற ஒரு பேச்சுக்குள்ள வந்து உள்ளடங்கி இருக்காங்க. அப்ப கலெக்டிவாக எல்லாரும் வந்து சேர்ந்தே இருக்கக்குள்ள வந்து ஒரு இடத்தை வந்து ஒன்றுக்குள்ள உள்வாங்கப்படக்குள்ள வந்து அது வந்து என்னவாக சொல்லப்படுது, அது வந்து கலெக்டிவ் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னா, உங்களால வந்து அந்த விஷயத்தை வந்து ஐம்புலன்களால வந்து உணர முடியாத விஷயங்கள். உங்களால ஒரு விஷயத்தை வந்து தொட்டு உணர முடியாது, அதே மாதிரி வந்து கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, நாக்கால சுவைக்க முடியாத, மூக்கால மணக்க முடியாத விஷயங்கள் வந்து என்னவாக இருக்கும், அதற்கு நாங்க பேர் சொல்லி கதைகள் வந்து அதுதான் வந்து அப்டிராக்ட் நவுன் வந்து சொல்லி இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க, நேம்ஸ் அண்ட் ஐடியா, ஃபீலிங், குவாலிட்டி ஓ ஸ்டேட். என்னவாக இருக்கும், ஒரு ஐடியாவாக வந்து இருக்கலாம், அல்லது ஃபீலிங்னா வந்து ஒரு உணர்வாக வந்து இருக்கலாம். அடுத்தது வந்து குவாலிட்டி, குவாலிட்டின்னா வந்து எங்களோட தன்மையாக வந்து இருக்கலாம், எங்களோட பண்புகளாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டேட், ஒரு நிலையாக வந்து இருக்கலாம். இப்ப வந்து இவ்வளவுக்குமாங்க நாங்க வந்து ஒவ்வொரு உதாரணங்கள் வந்து நாங்க வந்து பார்ப்போம். இப்ப முதலாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்குதுங்க, ஐடியா என்ற ஒரு விஷயம் வந்து தந்திருக்காங்க. என்ன ஐடியா? ஓகே, ஐடியானா என்ன, ஐடியான்ற வந்து நாங்க இதுக்கு வந்து எஜுகேஷன் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்க வந்து சொல்றோம். எஜுகேஷன் வந்து என்ன, கல்வி. இந்த கல்வி என்ற ஒரு விஷயத்தை வந்து எங்களால வந்து படிக்க முடியுமே ஒழிய, ஆனா வந்து அது ஒரு ப்ரொசஸ் தான். என்ன, இதுதான் கல்வி எண்ணங்களால வந்து ஒரு கல்வியை போய் தொட முடியாது, இதுதான் கல்வி எண்ணங்களால வந்து கேட்க முடியாது. இந்த கல்வி நிகழக்குள்ள வந்து ப்ரொசஸ் ஆக இருக்கக்குள்ள வந்து நாங்க காதால கேட்கறதா இருக்கட்டும், டீச்சர் மேல எழுதுறது, ப்ரொஃபசர்ஸ் எழுதுறத பாக்குறதாக இருக்கட்டும், அதுகள் வந்து இருந்தாலும் வந்து இது ஒரு ப்ரொசஸை ஒழிய இப்ப நேராக வந்து உங்களுக்கு கல்வியை தொட்டு காட்டுனா எங்க போய் நீங்க கல்வியை தொட்டு காட்டுவீங்க, அப்படி இல்லை, அப்படி இருக்காதுன்னு. அப்ப அதாவது வந்து எங்களால வந்து இந்த ஐம்புலன்களாலையும் வந்து உணர முடியாத விஷயமாக வந்து என்னவாக இருக்கு இந்த அப்டிராக்ட் நவுன்ல. எஜுகேஷன் மாதிரி இன்னொன்று இருக்கு, என்ன, ட்ரூத். ட்ரூத்ன்றது வந்து என்ன, உண்மை. இந்த ட்ரூத்தை வந்து எங்களால வந்து என்ன செய்யல, தொட்டு காட்ட முடியுமா, இல்லாட்டி மூக்கால மணந்து பார்க்கும், அப்படியெல்லாம் செய்யல, ஐம்புலனா உணரையில, அதே ஒரு ப்ரோசஸ் தான். அப்ப அப்படியான விஷயம் வந்து இதுக்குள்ள வந்து மாறதாக வந்து இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபீலிங். இந்த ஃபீலிங் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இந்த ஃபீலிங் என்ற வந்து என்னவாக இருக்கு, ஹாப்பினஸ் வந்து சொல்லலாமே, ஹாப்பினஸ். நான் வந்து மகிழ்ச்சி என்றது வந்து நாங்க வந்து சொல்லிக்கொள்ளலாம். ஃபீலிங் வந்து ஹாப்பினஸ், அது ஒரு உணர்வு. அதே மாதிரி என்ன சொல்லலாம், நாங்க வந்து ஹாப்பினஸ் மாதிரி நாங்க வந்து நாங்க இது சொல்லலாம், இப்படி சொல்லலாம், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. இது சேட்னஸ். சேட்னஸ் நான் வந்து என்ன, சோகமாக வந்து இருக்கிறது வந்து சேட்னஸ் ஆக வந்து இருக்கு. சேட்னஸ் வந்து சோகமாக, சோகமாக இருப்பதுல சோகம் என்பது வந்து என்னவாக இருக்கும், சோகம் என்பது வந்து ஒரு ஃபீலிங்காக வந்து இருக்கும். அப்ப அதுவும் வந்து அப்டிராக்ட் நவுன்ல வந்து வரும். அப்ப அடுத்ததாக வந்து என்ன சொல்லியிருக்கு, குவாலிட்டி என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. குவாலிட்டி என்ற விஷயம் வந்து இருக்கு. இந்த குவாலிட்டி வந்து என்ன, எங்கட வந்து பண்பு, கைண்ட்னஸ். உதாரணத்துக்கு வந்து கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் என்றது வந்து என்ன, கைண்ட்னஸ். கைண்ட்னஸ் என்றது வந்து என்ன, கைண்ட்னஸ் வந்து அது வந்து ஒரு பண்பு. எப்படி சொல்றேன், அது கருணை என்றது வந்து ஒரு பண்பு. அதை வந்து நாங்களால வந்து உணர முடியும், மனதால உணர முடியுமே ஒழிய ஐம்புலன்களால வந்து அதை வந்து உணர முடியாது. அந்த கைண்ட்னஸ், கருணையின் வெளிப்பாடாக வந்து எங்களுக்கு உணவு கிடைக்கிறதா இருக்கட்டும், உதவி செய்வதாக இருக்கட்டும், மருத்துவம் செய்வதாக, அது வந்து அதன் வெளிப்பாடை ஒழிய கைண்ட்னஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து எங்களால வந்து மனதால உணர இயலுமே ஒழிய அந்த குவாலிட்டியை வந்து எங்களால வந்து என்ன செய்யலாது, தொட்டுவோ அந்த ஐம்புலன்களால வந்து உணர முடியாது. அதே மாதிரி வந்து ஹானஸ்டி என்ற ஒரு விஷயம். ஹானஸ்டி, நேர்மை. நேர்மை என்ற விஷயம் என்னவாக இருக்கும், நேர்மை என்ற விஷயத்தை வந்து எங்களால் வந்து மனதால் உணர முடியுமே ஒழிய அதை வந்து ஐம்புலன்களால் வந்து உணர முடியாத விஷயமாக வந்து இருக்கும். அதே மாதிரி
ஸ்டேட் என்றக்குள்ள வந்து அதுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அது வந்து ஃபீலிங் மாதிரி தானே. எப்படி ஸ்டேட் நிலையை வந்து சொல்லக்குள்ள வந்து சிக்னஸ். அப்ப சிக்னஸ்ன்றது என்னவாக இருக்கும், அது வந்து ஒரு ஸ்டேட்டாக வந்து இருக்குது. அப்ப பேசிக்கலி அப்டிராக்ட் நவுன்ன்றது வந்து எங்க ஐம்புலன்களால வந்து உணர முடியாத விஷயம், ஆனா மனதால வந்து எங்களால உணரக்கூடியதாக வந்து இருக்கிறது. அதுதான் வந்து இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்னென்ன ஒரு ஐடியா, ஃபீலிங், குவாலிட்டி, ஸ்டேட் என்ற விஷயங்கள் வாழ்றதாக வந்து இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன்டா வந்து ஐம்புலன்களால வந்து எங்களுக்கு உணரக்கூடிய விஷயங்கள் வந்து என்னவாக இருக்கும், இந்த கான்கிரீட் நவுன் வந்து இருக்கு. ஐம்புலன்களால வந்து உணரக்கூடிய விஷயம், அதான் சொல்லுகிற நேம் சம்திங் you can experience with your senses, with your five senses. இதை வந்து நான் வந்து ஐந்து புலன்களாலே வந்து உணர முடியுமான விஷயங்கள், அதனால ஐந்து புலன்களால வந்து உணரக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஃப்ளவர். இப்போ பூவை வந்து எடுத்தீங்கன்னா எங்களால வந்து தொடையிலும் அதில் மென்மையை உணரையிலும் அதில் மனத்தை வந்து எங்களால சுவாசிக்க இயலும். அப்படி இல்லாம வந்து எங்களால வந்து அதை செய்ய இயலும். அதே மாதிரி சேர்ன்றது வந்து என்ன, எங்களை அதில் இருக்க இயலும், எங்களால சொல்றபடியோ அதனே இருக்க இயலும். அதே பேர்டுன்ற ஒரு விஷயம் என்னவாக இருக்கு, பேர்டை வந்து ஒரு பறவையை வந்து நாங்க வந்து என்ன செய்யணும், அதை வந்து தொட்டு உணரக்கூடியதாக வந்து இருக்கு. அப்ப வந்து என்ன செய்யலாம், பேர்ட் பறவை வந்து எங்களுக்கு வந்து கீறி தந்தாலோ கொத்தி தந்தாலோ உங்களுக்கு வந்து என்ன காயங்கள் ஏற்படும் உணரக்கூடியதாக வந்து இருக்குமே. அப்ப வந்து கான்கிரீட் நவுன்டா வந்து எங்களோட ஐம்புலன்களால வந்து உணரக்கூடிய விஷயம் வந்து கான்கிரீட் நவுன் வந்து இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் என்ன சொல்றது இங்க, நேம்ஸ் நேம்ஸ் a substance or material from which thing are made. என்ன, ஒரு பொருள் வந்து இப்ப இந்த கன்கிரீட் நவுன்ன்றது வந்து எல்லாத்தாலையும் ஆனதாகத்தான் இருக்கு. காமனாக வந்து கான்கிரீட் நவுன்டா கூட எப்படி வரும், இப்ப வந்து சேர்ன்றது உதாரணம் எடுத்தாலும் அது வந்து சேர் வந்து தொட்டு உணரக்கூடியது. ஆனா வந்து எது என்னத்தால் ஆனது, இரும்பால வந்து ஆயிருக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு கோல்ட் செயின் வந்து இருக்கு. கோல்ட் செயின்ன்றது வந்து என்னத்தால, கோல்டால வந்து ஆனது. அப்ப இது மெட்டீரியல் என்ன, அந்த வஸ்து என்னத்தால ஆனது, அது என்னத்து பொருளால இருக்கு, அது என்ன வஸ்துன்றதா என்னவாக இருக்கு, மெட்டீரியலா வந்து இருக்கு. உதாரணத்துக்கு வந்து கோல்ட்ல செயின். அதே மாதிரி அயன்ல வந்து சேர் வந்து இருக்கு. அயன்ல வந்து ஒரு நைஃப் வந்து செய்வாங்க, சோட் வந்து செய்வாங்க. அப்படியான விஷயங்கள் வந்து என்னவாக இருக்கும், மெட்டீரியல் நம்மளால வந்து இருக்கு. அதை தொட்டு உணர்றதை விட அந்த உணரக்கூடிய பொருள் என்னத்தால செய்யப்படுது என்றதா வந்து என்னவாக இருக்கும், மெட்டீரியல் நம்ம இருக்கு. அதே மாதிரி காட்டன்ல வந்து பருத்தி, என்ன பருத்தியில வந்து உடுப்பு தைக்கலாம். அப்ப அதுக்கு மூலக்கூறாக என்ன வந்து இருக்கு, அந்த காட்டன்ன்றது வந்து இருக்கு. பருத்தின்றது வந்து என்ன, ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு மூலகம், மூலக்கூறு. அதனால வந்து நாங்க ஒரு விஷயத்தை வந்து ஆக்கக்கூடியதாக வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து என்னவாக இருக்கும், மெட்டீரியல் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்டா வந்து என்ன, எண்ணக்கூடிய பேச்சொல். எங்களால ஒரு விஷயத்தை வந்து எண்ண முடியும், எங்களோட கைகளால விரல் காட்டி 1 2 3 அப்படி எங்களால வந்து எண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், கவுண்டபிள் நவுன்ன்றதுக்குள்ள வந்து நாங்க வந்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து ஆப்பிள், ஒரு மரத்துல ஆப்பிள் நிறைய இருந்தாலும் எங்களால எண்ண முடியும் எனக்கு, அப்ப எண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி பென், ஒரு பாக்ஸ் ஆஃப் பென் இதுக்குள்ள நிறைய பென்ஸ் வந்து இருக்கக்குள்ள வந்து நாங்க என்ன செய்வோம், அங்க வந்து நாங்க வந்து அந்த பெண்ணை வந்து எண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்டை வந்து நாங்க என்ன செய்யலாம், எண்ணக்கூடியதாக வகுப்பறையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க வந்து ஒவ்வொன்றாக வந்து எண்ணக்கூடியதாக வந்து இருக்குமே. அப்ப எண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், கவுண்டபிள் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப அடுத்தது வந்து 8வது வந்து பாத்தீங்கன்னா வந்து அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மாஸ் நவுன் ஒரு பேர் வந்து இருக்கு. அன்கவுண்டபிள் நவுன் என்ன முடியாத பேச்சு, அந்த விஷயங்கள் வந்து என்ன முடியாது. cannot usually be counted individually. தனித்தனியாக வந்து அதை வந்து எண்ண முடியாது, ஒத்தொத்தையாக வந்து பிரிச்சு உங்களால என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து நீரை வந்து உங்களால வந்து ஒவ்வொன்றா பிரிச்சு என்ன முடியும், அதை அப்படியே ஊத்துனா அப்படியே தான் வரும். நீருக்கு அளவுகோல் இருந்தாலும் நீரை அளக்க முடியும், ஆனா எண்ண முடியாது. வித்தியாசம் என்ன, நீரை வந்து அளக்க முடியும் ஆனா எண்ண முடியாது. அதே மாதிரி அரிசிக்கு ஒரு அளவுகோல் வச்சு அளக்க முடியும், எங்களால வந்து ஒத்தொத்தையாக வந்து அதை வந்து எண்ண முடியாது. அதே மாதிரி தகவல்ன்றது வந்து ஒத்தொத்தையாக வந்து எண்ண முடியாது. எல்லாம் சேர்ந்த டேட்டாலாம் சேர்ந்ததுதான் வந்து என்ன, ஒரு தகவல் இன்ஃபர்மேஷனாக வந்து மாறும். அப்ப வந்து அதை எங்களால வந்து எண்ண முடியாததாக வந்து இருக்கும். அப்ப பேசிக்கலி வந்து அன்கவுண்டபிள், அதாவது மாஸ் நவுன் என்ன, எங்களால வந்து எண்ண முடியாத விஷயங்களை வந்து நாங்க வந்து மாஸ் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது வந்து காம்பவுண்ட் நவுன்.
காம்பவுண்ட் நவுன்டாவது என்னன்னா இரண்டு பேச்சொல்ல ஒன்றாக சேர்த்து ஒரு சொல்லாக வந்து அமைக்கிறது. ரெண்டை வந்து இணைச்சி சொல்றதாக வந்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து டூத் பிரஷ் என்ற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு பாருங்க. உதாரணத்துக்கு பாருங்க, டூத் பிரஷ். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நவுன் வந்து இருக்கு. ஆனா ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு நவுனாக வந்து நாங்க வந்து கொம்பைன் பண்ணி இருக்கோம். அப்ப அதுக்கு தான் நாங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கொம்பவுண்ட் நவுன் சொல்லுவாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாப் வந்து என்ன, ரெண்டு நவுன் இருக்கு. பஸ் என்ற ஒரு நவுன் இருக்கு, ஸ்டாப் பண்ற நவுன் ஒன்று இருக்கு. அப்ப அது ரெண்டையும் சேர்த்து நாங்க என்ன சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்து ஒரு சொல்லாக நம்ம பேர் சொல்லாக வந்து பஸ் ஸ்டாப் பண்றோம். அதே மாதிரி ஃபுட்பால் என்று பாத்தீங்கன்னா ஃபுட்ன்றது வந்து ஒரு தனி சொல். ஃபுட்னா என்ன, பாதம். பால்ன்றது வந்து பந்து. அப்ப ரெண்டையும் வந்து சேர்த்து தான் என்ன, காற்பந்து என வந்து மாத்துறாங்க. அப்ப இதுல என்ன, ரெண்டு நவுனை வந்து நாங்க சேர்த்து ஒரு நவுனாக சொல்றதை தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம், கொம்பவுண்ட் நவுன் என்று வந்து சொல்லுவோம். ஓகே, இப்ப வாங்க நாங்க வந்து முதல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து நாங்க வந்து பார்ப்போம். முதலாவது என்ன, ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்ன, நேம்ஸ் a specific person, place, thing or organization. Always start with a capital letter. இது வந்து என்ன, ஒரு தனிநபர் அல்லது இடம் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு ஸ்தாபனத்தை வந்து குறிக்கக்குள்ள வந்து நாங்க வந்து என்ன சொல்லுவோம், இங்க வந்து இதை வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா காமன் நவுன், பொது பேச்சொல். பொது பேச்சொல் என்ன, நேம்ஸ் ஜெனரல் பர்சன், பிளேஸ் ஓ திங். பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க வந்து என்ன சொல்லுவோம், காமன் நவுன் சொல்லுவோம். அதாவது கேர்ள், சிட்டி, டீச்சர் என்ற விஷயங்கள் வந்து வரதாக வந்து இருக்கு. இப்ப அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் வந்து என்ன சொன்னா, நேம்ஸ் குரூப் ஆஃப் ஆக்டிங் ஆஸ் ஒன் யூனிட். இது எல்லாம் வந்து தனித்தனியாக இருந்தாலும் சேர்ந்து ஒன்றாக வந்து அது மாறக்குள்ள வந்து அதை வந்து கலெக்டிவ் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லலாம். மாணவர்கள் நிறைய இருந்தாலும் அந்த மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக செய்யறதுக்குள்ள ஒரு வகுப்பு மாணவர்கள் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்ததாக வந்து எங்களால பார்க்கக்கூடியது வந்து அப்டிராக்ட் நவுன். அப்டிராக்ட் நவுன் என்ன, நேம்ஸ் அண்ட் ஐடியா, ஃபீலிங், குவாலிட்டி ஓ ஸ்டேட். எங்களுடைய தொட்டு உணர முடியாத விஷயங்கள், அதே மாதிரி ஐம்புலன்களால வந்து உணர முடியாத விஷயங்களை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், அப்டிராக்ட் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். சரிதானே. இப்ப அடுத்ததாக என்ன, கன்கிரீட் நவுன். ஐம்புலன்களாலையும் வந்து தொட்டு உணரக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க என்னன்னு சொல்லுவோம், கான்கிரீட் நவுன் வந்து நாங்க வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து என்ன, மெட்டீரியல் நவுன். அந்த கான்கிரீட் நவுன் என்னத்தால ஆனது என்ற விஷயங்கள். அப்போ கான்கிரீட் நவுன்ல வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னேன், சேர் என்ற விஷயம் இருந்தது. அந்த சேர் வந்து என்னத்தால ஆனது, மரத்தால் ஆனதா, இரும்பால் ஆனதா. அப்ப அங்க மரத்தால் வூடுன்னு, அந்த வூடுன்ற என்னவாக வரும், அங்க வந்து மெட்டீரியல் நவுனாக வந்து வரும். அதே மாதிரி அந்த சேர் வந்து இரும்பாலான என்ன சொல்லுவோம், அயன் வந்து நாங்க வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். அடுத்த ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் என்ன, கவுண்ட் பண்ணக்கூடியது. எங்களால வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலாக வந்து கவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நாங்க என்ன சொல்லுவோம், கவுண்டபிள் நவுன்ஸ் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி எட்டாவது வந்து அன்கவுண்டபிள் நவுன் ஓ மாஸ் நவுன். மாஸ் நவுன் என்ன, எங்களால இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனியாக ஒற்றை ஒற்றையாக எண்ண முடியாது. அளவுகோல் வைத்து அளக்கக்கூடிய விஷயம், ஆனா எங்களால வந்து எண்ணக்கூட முடியாத ஒரு விஷயங்கள் வந்து என்னவாக இருக்கும், பேச்சுள்ள வாரக்குள்ள வந்து அது வந்து அன்கவுண்டபிள் நவுனாக வந்து இருக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன் வந்து என்ன, எங்களால வந்து ரெண்டு நவுனை வந்து ஒன்றாக சேர்த்து சொல்லும் போது வந்து நாங்க அங்க என்ன வருது, காம்பவுண்ட் நவுன் வந்து உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு டூத் என்றது பல். அதே மாதிரி இங்க பிரஷ்ன்றது என்ன, பிரஷ்ன்றது வந்து தூரிகை. அப்ப பட் தூரிகையாக வந்து மாறுது. ரெண்டு நவுன் பேச்சொல்ல ஒன்றாக மாத்துறாங்க வந்து என்னவாக இருக்கும், காம்பவுண்ட் நவுனாக வந்து இருக்கும். சரிதானே. ஓகே, இதுதான் வந்து இன்றைக்குரிய எங்களுடைய பாடமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். திஸ் இஸ் மீ ரேயன்சி சைனிங் ஆஃப்.